Hi friends, welcome to my channel. Friends, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 597 ஓகேங்களா, 597 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த ரிசல்ட்டை அப்படியே உல்ட்டா பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ போர்டுக்கு 3 இருக்குது. ஸோ 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் 8. ஸோ 8க்கு 5ன்னு கேரளா பவர் வரும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5ன்னு கொண்டு வந்திருக்காங்க. 6க்கு பார்த்திங்கன்னா 9, இந்த 7 அப்படியே சி போர்டுக்கும் பிசிக்கு 97ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரிசல்ட் எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த 597 இன்றைக்கான ரிசல்ட். ஸோ இதை வச்சு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். சார்ட்டை வந்து பார்த்துடலாம். ஸோ டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் ஸ்வர்ண கேரளம் ஓகேங்களா. இந்த ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பருக்கான கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 14. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, ட்ரா நம்பர் 14. இந்த இடத்துல பாருங்கள் 717 கொடுத்துருக்காங்க, டபுள்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கான குழுக்களில் டபுள்ஸ் இருக்கும். ஸோ எதுக்கும் 00 to 99 வரையும் ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணலை, கன்ஃபார்ம் போர்டு கேட்டாலும் அதையும் கொடுத்துட்றேன் பாருங்கள். எந்த போர்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி போர்டுக்கு டபுள்ஸ் வருது. 00 to 99 வரையும் டபுள்ஸ் வந்தால் ஏசி போர்டுக்கு தான் வருது ஓகேங்களா. டபுள்ஸ்ன்னு இருந்தால் ஏசி போர்டு, இல்லைன்னா டபுள்ஸ் வராது. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ஒர்க்கை பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி கடைசியாக 2021 இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா 369ன்னு ரிசல்ட் முடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சி போர்டில் 9ன்னு முடிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன ஒன்று மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. 2016 2019 ரிசல்ட் வரும்போதும் 5 ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா 9ம் வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்குது இந்த 7 ஓகேங்களா. அந்த 7ன்ற நம்பர் தான் இறங்காமல் இருக்குது. அது நாளைக்கு இறங்கினாலும் இறங்கலாம், வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 717 இருக்குது பாருங்கள், இதிலேருந்து ஒரு 7 கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. ஆல் போர்டில் 1771 எடுத்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் ஆல் போர்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி கீழே டபுள்ஸ் வந்தால் மேலே ரிசல்ட்டுக்கு அதை வந்து 2D கண்டிப்பாக எடுத்துடுறாங்க. ஸோ அதை வச்சு தான் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆல் போர்டு நம்பர் வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆல் போர்டுக்கு நம்பர் பார்த்துடலாம். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுக்குறேன். 5ம் 4ம் இல்லாமல் ஆட்டமே இருக்காதுன்றது என்னுடைய கணிப்பு. நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. 5ம் 4 தான் எனக்கு ரிப்பீட் ஆகுது ஓகேங்களா. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் 5ம் 4 இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு KL மற்றும் DRக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 9361809032. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு KL மற்றும் DRக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 9361809032. ஸோ இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9361809032 9361809032. ஸோ நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. நீங்கள் நம்பி நம்பர் போடலாம் KL மற்றும் DRக்கு ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கொடுக்குற சிங்கிள் போர்டு பார்த்திங்கன்னா கம்பல்சரி வரும். ஸோ அதை வச்சு தான் எடுத்திருக்கேன். அதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் சி போர்டில் 5 தான் வர மாதிரி இருக்குது என்னுடைய கணிப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து சி போர்டுக்கு 5 வருது, பே போர்டுக்கு 7 அப்படின்னா 6, ஏ போர்டுக்கு 2 வந்து ஸ்ட்ராங் நம்பர் ஓகேங்களா. 2 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னென்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய கணிப்பில் ஏ போர்டில் 2 இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படின்னா 4ன்ற நம்பர் வரும். சி போர்டுக்கு 5 தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தவிர்த்து வேறு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 2ம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் உள்ள நம்பர் அப்படி நீங்கள் 2Dக்கு மேட்ச் பண்ணிக்காங்க. ஏபிக்கு 27, பிசிக்கு 75, 62. ஸோ ஏசிக்கு 45, ஏபிக்கு 47. இந்த மாதிரி ஸ்டெப்பில் பிரிச்சுக்காங்க ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்கும். ஸோ அதேமாரி நாளைக்கு டபுள்ஸ் அப்படின்னு சொன்னீங்களே, என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் பார்த்துடலாம். டபுள்ஸை பார்த்திங்கன்னா 22, 55. இந்த 2 செட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வருது. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த 2 செட்டு தான் வருது. எனக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. அதாவது ஏசிக்கு ஓகேங்களா, ஏசி அல்லது ஏபிக்கு ரிப்பீட் ஆகுது. மோஸ்ட்லி ஏசிக்கு தான் வரும், பார்த்துக்கோங்க.
இந்த 2 செட்டும் ஏசிக்கு என்னுடைய கணிப்பில் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டலுமே ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 2662 22 55. சரி, நம்ம டபுள்ஸ்க்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நான் அதையவே திரும்பவும் எழுதி காமிச்சிக்கிறேன். 23 45 56 46. ஸோ ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதில் உள்ள நம்பர்லாம் இந்த கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆன மட்டும் நீங்கள் எடுத்துக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்குமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்கும். இந்த கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3Dயில் இந்த ஒரு செட்டை மட்டும் நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஒரு செட்டை பாக்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த செட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 212 717 716 176 236. ஸோ இதை அப்படியே நீங்கள் டேரெக்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. டேரெக்டாக உங்களுக்கு விருப்பமான ரேட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.